வணக்கம் விக்கெட் வேட்டை நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ எதுக்குன்னா கிரிக்கெட் டிக்கெட்டுக்காக இல்லை, நம்ம நாட்டுக்காக. 4 நாளாக ஒரே தலைவலி, ஒரே டென்ஷன். தலைவலி வந்து எனக்காகவோ வேலை நாளோ இந்த விஜய் என்னென்ன, நம்ம தளபதி விஜய் என்னென்ன உட்கார வைக்க முடியாமல் என்னென்ன பாடுபடுத்துகிறாங்க. இங்கிட்டு திமுக அதிமுக ஒரு சைடு வேலை பார்க்குது, இங்கிட்ட அதிமுக ரெசார்ட்டு கூட்டிகிட்டு போய் ஒரு ஆளை உட்கார வைக்கிறாப்புல. இங்கே இடையூறு பண்ண மாட்டோம், ஆதரவு தர்றோம், விஜய் பண்ணட்டுன்னு ஸ்டாலின் ஐயா அவர்கள் சொல்கிறாப்புல. ஆனால் அந்த எல்லாரும் பண்ணுறது இல்லாமல் இந்த திருமாவளவன் அண்ணன் வந்து இப்படி பண்ணுறது சுத்தமாக சரியில்லை. அதாவது அவர் எந்த மக்களுக்காக அரசியலை முன்னெடுத்தாரோ அவர் அதை பற்றி பேசவே இல்லை. இத்தனை நாள் அவர் பண்ண முடியாத சாதனையை விஜய் அண்ணன் பண்ணியிருக்காப்புல. என்ன காரணம்னா, ஒடுக்கப்பட்டோட மக்கள் ஓங்கி ஒழிக்கணுங்கிறத திருமாவளவனோட ஆசை கனவுன்னு எல்லாம் சொல்லுவாப்புல. உண்மையோ பொய்யோ, ஆனால் அதை அத்தனை நாள் அவர் பேசியிருக்காரா. ஆனால் இப்போ அவர் முடியாததை விஜய் அண்ணன் வந்து ஒரு 40க்கு மேலே சீட்டு கொடுத்து 23 பேர் அதில் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ அந்த கடத்தில் ஓங்கி ஒழிக்க போகிற குரல் இன்னும் ஒரு 2 சீட்டுனால ஒன்றும் இதாக போயிட போகிறதில்ல. அதனால் வந்து விஜய் அண்ணனுக்கு நம்ம திருமாவளவன் சார் வந்து ஆதரவு கொடுக்கணும். ஆனால் இவரை காலந்தாழ்மா தாக்குறது நல்லதில்லை. ஒன்று ஆதரவு தரேன்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். இது ரொம்ப தப்பாக இருக்குது. இது வந்து ஓட்டு போட்ட மக்களை வந்து மதிக்காத அளவுக்காக இருக்குது. எதுக்கு 2 கட்சியும் புறந்தள்ளிட்டு மக்கள் வேணான்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஆட்சி மாற்றம் வரணும், ஒரு புது ஆள்கிட்ட எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக. ஆனால் இவ்வளோ தூரம் நம்மளை வந்து மக்கள் மனசையும் ஓட்டு போட்டவங்களையும் நோவடிக்கிறாங்க. இது சுத்தமாக எனக்கு சரியில்லை. ஸோ வந்து ஒன்று ஆதரவு தரந்தும் தரட்டும், இல்லைன்னா இருக்கட்டும். அண்ணா குடியரசு ஆட்சி வரட்டும். விஜய் அண்ணா நீங்கள் தைரியமாக இருங்க. உங்களை ஒரு 10 சீட்டுக்காக தானே கெஞ்ச வராங்க, நீங்கள் கவலையே படாதீங்க. மாதிரி எலெக்ஷன் வரட்டும், 200 சீட்டு ஜெயிக்கிறோம்.